முப்பெரும் விழா நடந்திருக்கு. மாப்பூசியோட பர்த்டேவும் கீதா மேமுக்கு பர்த்டே. அது மட்டும் இல்லாம நம்ம சாருக்கும் மேமுக்கும் இன்னைக்கு கல்யாண நாளும் கூட. அந்த ஹவுசிங் போர்ட்ல இருக்க எல்லாருக்குமே அங்க வேலை செய்யற நிர்வாகிகளுக்கும் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாம சராசரியா ட்ரெஸ் எடுத்திருக்காரு. எல்லா நிர்வாகிகளுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்களோட மனசு நிறைய ரொம்ப சந்தோஷமா எடுத்து கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆசிரமத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் அந்த நாள்ல ஹெல்ப் பண்ணிருக்காரு. நிறைய நல்ல விஷயங்களும் அதே நாள்ல பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு பெரிய தலைவர்னு கூட சொல்லலாம். மக்களுக்காக அவர் என்னென்ன பண்ணிருக்காருன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளி பார்வை இல்லாதவங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு 70 பேருக்கு சாப்பாடு போடுறாரு. ஒரு இரவு பாடசாலையை ஓபன் பண்ணி அதுல 60 பேர்ல இருந்து 70 குழந்தைங்களை படிக்க வைக்கிறாரு. நம்மளுக்கு வீடு இருந்தாலும் இல்லனாலும் மத்தவங்களுக்கு வீடு வேணும் அப்படின்றதுனால அங்க இருக்கிற வீடும் கடையும் மக்களுக்காகவே அர்ப்பணிக்கிறாரு. அங்க இருக்கிற கடை வீடு எல்லாமே அந்த முருங்கமங்கலத்துல இருக்கவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்ன ஒரு நல்ல மனுஷனும் கூட. இவ்வளவு கூட்டத்துக்கு பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே சரா மாதிரியா ஒரே ஒரு புடவை மட்டும் இல்லாம அவ்வளவு புடவையை கொடுத்திருக்காரு. அவரோட சக்தியை மீறி நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. முருங்கமங்கலத்துல இருக்கிற அங்க இருக்கிற மக்களுக்கு மறைமுகமாவும் நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. முருங்கமங்கலத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த முப்பெரும் விழாக்கு வந்தவங்களுக்கு சரிக்கு சமமா பார்த்த ஒரு மாபெரும் தலைவரும் கூட. பணி செய்து கிடப்பது என்று தாய்மான சாமி சொல்லுவார். ஆகவே பணியில் சிறந்து முழுக வேண்டும். அன்னை தெரசா உலகத்துல அந்த தாய் மாதிரி உலகத்துல பார்க்க முடியாதுங்க. அதனுடைய இதெல்லாம் அடிச்சுவடெல்லாம் இருக்கு, அதனாலதான் இப்படி செய்யறாரு. ஆகவே நல்லபடியாக அவரும் அவர் குடும்பத்தாரும் பிள்ளைகளும் இந்த பகுதிவாழ் மக்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிக சிறந்த பலசாலி நீதான். அந்த ஒரு பழமொழிக்கு எடுத்துக்காட்டாதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி.